தசரா பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 15ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவான ஜெயிலர் 2 திரைப்படம் வெளியாக உள்ளது. இந்த செய்தியை அதிகாரப்பூர்வமாக அதன் தயாரிப்பு நிறுவனம் சன் பிக்சர்ஸ் வெளியிட்டது. இந்த திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் முந்தைய வசூல் சாதனைகளை எல்லாம் முறியடிக்கும் வகையில் விடுமுறை காலத்தில் இந்த திரைப்படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளார்கள். தற்பொழுது விஜய் அரசியலில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். அவரது இறுதி படமான ஜனநாயகன் திரைப்படம் சென்ற மாதம் வெளியிடப்பட்டது. விஜயின் இறுதி படம் என்பதால் இந்த படத்தை பாக்ஸ் ஆபீஸில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று விஜய் ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தனர். தமிழ் சினிமாவில் முதல் நாள் வசூலில் புதிய சாதனையை லியோ படம் மூலமாக விஜய் தக்கவைத்த நிலையில் கூலி படத்தின் மூலம் முதல் நாளில் 151 கோடி ரூபாய் வசூல் செய்து அந்த சாதனையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முறியடித்தார். ஜனநாயகன் திரைப்படம் வெளியான முதல் நாட்களில் இதுவரை 200 கோடி ரூபாய் வரை வசூலை உலகளவில் ஈட்டியுள்ளதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்தன. எப்படியும் ஜெயிலர் படத்தின் பிரம்மாண்ட வெற்றி காரணமாக முதல் நாளில் ஜெயிலர் சுமார் 170 முதல் 200 கோடி வரை வசூல் செய்து ஜனநாயகன் சாதனையை முந்திவிடும். ஜெயிலர் 2 நல்ல விமர்சனத்தை பெற்றால்தான் தமிழ் சினிமாவுக்கு 1000 கோடி கனவு நிறைவேறும் என்கின்றனர். இந்த ஆண்டு தசரா விடுமுறையை பகாவாக பிளான் செய்து அக்டோபர் 15ஆம் தேதி நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் 2 படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. படத்திற்கான எதிர்பார்ப்பை அதிகரிக்க ஜெயிலர் 2 ட்ரைலர் வெளியாக உள்ளது. இதனை மிரட்டலாக நெல்சன் உருவாகியுள்ளார். விரைவில் பல தியேட்டர்களிலும் திரையிட்டு ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டத்தை கொடுக்க திட்டமிட்டுள்ளனர். ஜெயிலர் 2 ட்ரைலர் கொண்டாட்டமே திருவிழா போல இருக்கும் என தெரிகிறது. அதுபோல ஆடியோ விழாவையும் பிரம்மாண்டமாக நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. சூப்பர் ஸ்டாரின் பேச்சை கேட்கவும் பலரும் ஆர்வமாக காத்திருக்கின்றனர்.